ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாலா கிச்சன். நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியை வச்சு தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் சேர்த்துக்கலாம், ஆயிலும் சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம் தான். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்தாச்சு. அதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நெய்யிலே நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சு விடுங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது நாலுமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நெய்யில் நல்லா வதங்கிருச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ காற்றுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து அதையும் நல்லா அதில் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் விரும்புகிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டிஷ்ஷு. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்க. அதுவும் நீங்கள் அரிஞ்சு போடாதீங்க, முழுசாக போடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முழுசாக போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அதோட வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கணுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும், டேஸ்ட்டுக்காக தான். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்க அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 4 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ செவப்பாக நல்லா பெங்களூர் தக்காளி மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சாதம் கலர் நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அதுதான் நம்ம தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நம்ம நெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி. அடுத்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு கொஞ்சமாக நாங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. அதையும் கொஞ்சம் அதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. அடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா நிறையா மசாலா சேர்ப்பாங்க. நான் அந்தளவுக்கு மசாலாலாம் சேர்க்க மாட்டேங்க. ஜஸ்ட் சிம்பிளாக செஞ்சு சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி 2மே ஒரு கை அளவு போதும், அது நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப புதினா போட்டிங்கனாவும் புதினா ஸ்மெல் லைட்டாக நம்மளுக்கு ஃப்ளேவர் தெரியும் சாப்பிடும்போது. ஸோ அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நம்ம 1 கை அளவுக்கு 2மே சேர்த்து போட்டுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதோட. இப்போ நல்லா அதோட வதக்கி விட்டுங்க. ஸோ இப்போ தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 3 நம்ம எதில் அரிசி அளக்குறோமோ அதே இதில் 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் உலக்கில் தான் நான் அரிசி எடுத்தேன். ஸோ அதே உலக்கில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நான் சேர்த்தாச்சுங்க. நல்லா அதை கிளறி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில் எது செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சில பேர் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, பொன்னி பச்சை யூஸ் பண்ணுவாங்க. அதை விட ஜீரக சம்பா அரிசியில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். அதான் தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஜீரக சம்பா அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா அரிசியோட அந்த நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மசாலா எல்லாமே அரிசியில் இறங்கணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் அரிசியில் நல்லா இறங்கணும். சரியாக கிளறலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக சாதத்தில் மசாலா ஒட்டாத மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நல்லா கிளறி விடுங்க, அரிசியோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் விட போகிறதில்ல, தம்மில் தான் போடுறேன். அதே மாதிரி நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும். நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதாவது விட்டுக்கலாம். அரிசியும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அரிசி பார்த்தீங்கன்னா 3/4 பதம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம தம்மில் போடுறதுனால 3/4 பதம் வெந்தாவே போதும். ஆல்மோஸ்ட் நல்லா கொதித்து கொஞ்சம் தண்ணி சுண்டிருக்கு. நல்லா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் மேலே மிதக்கும் பாருங்கள், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. நான் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து தம்மில் வைக்க போகிறேன். லிட்டே எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தம்மில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ரெட் கலரில் அப்படியே தக்காளி சாதம் பாருங்க, உதிரி உதிரியாக. சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா இப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சாதத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்க, கிண்டி விட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அதுவும் ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள். வேறு எந்த அரிசியுமே உங்களுக்கு பிடிக்காது. அடுத்து நீங்கள் இதில் செஞ்சிட்டிங்களா வேறு எதுலேயுமே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் தேட வேணாம். காலையில் டிஃபனுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பாரோ இல்லை துவரம்பருப்பு சாம்பாரோ வச்சிங்கன்னா அதை வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னங்க சாம்பாரா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான சைட் டிஷ்ங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.